சிஸ்டர், இன்றைய காலத்தில் குடும்பத்தை பார்த்தோம்னா ஒரு குழந்தை 2 குழந்தை அந்த மாதிரி ரொம்ப சின்ன குடும்பமாக வச்சுருக்காங்க. அதுவும் கல்யாணம் ஆகி போயிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வேறு குடும்பம் ஆயிடுறாங்க. பெருசாக பேச்சு தொடர்பு இருக்கிறது இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த குடும்ப உறவுகள் அதெல்லாமே எந்த அளவுக்கு முக்கியப்படுது? ஏன்னா இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து இண்டிவிஜுவலாகவே வளர்கிற மாதிரி தான் தெரியுது பார்த்தா. அப்போ இந்த கால மக்களுக்கு வந்து இந்த குடும்ப உறவுகள் அதோடைய முக்கியத்துவம் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க சிஸ்டர்? இன்றைக்கி 2 பேர் சேர்ந்து வீட்டில் வளரும் பொழுது வளர்கிற காலகட்டத்திலேயே வந்து இட்ஸ் மை ஓன் ப்ரைவசி, நீ என்னோட விஷயத்தில் தலையிடாத, அப்படி தானே வளர்க்கப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு தனி ரூமு, ஸ்டடி ரூம்லேருந்து பெட்டு எல்லாமே தனித்தனியாக பண்ணிடுறாங்க. ஸோ முதல்ல வளர்க்கப்படும் போதே இப்போ இது வந்து தவறு முதல்ல. அப்போ மூத்தவங்க வந்து சின்னவங்கள கேள்வி கேட்கலாம், தப்பாக உணர்த்தலாம், தேவையாடா வீட்டுக்குள்ளே இருக்கிறது தானே 2 அடியை போட்டு வளர்க்கலாம், இது வந்து அலோவ் பண்ணணும் பேரண்ட்ஸ் முதல்ல. இல்லை நீ வந்து கேட்காத, அது அவளோட இஷ்டம், அவங்களோட இஷ்டம், இப்படி சொல்லி வளர்க்கப்படும் பொழுது திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக 2 பேரும் வேறு வாழ்க்கையில் தான் இருப்பாங்க. அப்போ ஒரு நியாயத்தை சொல்ல போனால் கூட என்னோட வாழ்க்கையில் நீ தலையிடாத அப்படி தான் சொல்லிடுவாங்க இல்லையா? இது பெற்றோருடைய வளர்ப்பில் தான் இருக்குது முதல்ல. இப்போ பிப்ளிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது ஆபேல் காயின் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து காயின் இடத்துல வந்து கேட்குறாரு, ஆபேல் எங்கேன்னு கேட்குறாரு. உடனே இவன் கொலை பண்ணிட்டா, அதனால அவன்கிட்ட தவறு இருக்குது, அதை மறைக்கிறதுக்கோ இல்லை பயத்துலையோ அவன் என்ன வார்த்தை சொல்றான், எனக்கு தெரியாது, நான் என்ன அவனுக்கு காவலாளியோ அப்படின்னு கேட்குறான். கடவுள் வேற எதையுமே கேட்கல, ஆபேல் எங்கேன்னு தான் கேட்டார். இப்போ இவராவே என்ன பதில் சொல்றா, நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? அப்ப அதுவே பதில் சொல்லுது. கூட பிறந்தவர்களுக்கு உள்ள இருக்கிற உறவு என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காவலாளிகள் தான். நம்ம காவல் காக்கணும் முதல்ல. நம்ம கண்ணெதிரே வந்து ஒருத்தர் சீரழியறத நம்ம பார்த்துட்டு நம்ம இறக்கணுன்னு இருக்கிறது முதல்ல தப்பு. இன்னைக்கு ஜென்ரலாக ஒரு வேர்டு சொல்லிக்கிறாங்க, நம்ம சொன்னா என்ன கேட்கவா போறா? ஏன் அப்போ முதல்ல இருந்தே கேட்குற மாதிரி அந்த உறவுகள் இல்லை இல்லையா? சில சமயங்களில் மூத்தவங்க வந்து கண்டிப்பாக போய் கேட்கணும். நான் வந்து மூத்தவன், நான் கேட்கத்தான் செய்வேன், உன்னை விட எனக்கு வயசு ஜாஸ்தி, நான் கேட்கத்தான் செய்வேன். அந்த உரிமையை வச்சு நம்ம கண்டிப்பாக கேட்கணும். சில சமயங்கள் மூத்தவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ 2வது ஆள் வந்து ரொம்ப பணக்காரரு, படிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, இவங்க கொஞ்சம் மட்டமாக இருக்காங்கன்னா நம்ம சொல்லி அவன் கேட்க போகிறானா, நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, வயசுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யுது. அதனால் இந்த கூட பிறந்தவர்கள் கடைசி வரைக்கும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பந்தம் தானே. அது வந்து காவலாளிகள் தான். அவங்க ஆத்துமத்துக்கும் நம்ம காவலாளிகள் தான். அதையே நம்ம மறக்கவே கூடாது எப்பொழுதுமே. ஸோ அவங்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்கட்டும், விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும், மன்னிக்கிறதா இருக்கட்டும். ஒருவேளை அவங்க நம்மளை அழைக்கலைன்னா கூட நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அதெல்லாம் வந்து ஒரு மூத்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக சிப்ளிங்ஸ் உறவுங்கிறது வந்து காவல் காக்கிற ஒரு உறவு தான் அது. கண்டிப்பாக சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரைவசிங்கிற விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ண முடியாது. இந்த குடும்பத்தில் வரும்போது நம்ம வந்து அதை செஞ்சு தான் ஆகணும். மக்களும் வந்து இன்றைக்கி வந்து முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல சிஸ்டர், எல்லாருமே ஒரே இடமா படுத்து தூங்குவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க தூங்குற இடம் எது, என்ன பண்ணுறாங்கன்னுலாம் தெரியும். அப்போ தவறு செய்கிற வாய்ப்பு கம்மியாக இருந்துச்சு. இப்போ இந்த செப்பரேட்டாக வாழ்கிறதுனா, ரூம்குள்ளே தனியாக எனக்குன்னு ஒரு ரூம், அந்த மாதிரி தனி ஃபோனை வச்சுக்கிறதுனால தவறு வந்து நிறையா உருவாகுது. அப்போ பெரியவங்க வந்து சின்னவங்க மேலே ஒரு கண்ணோ, இல்லை சின்னவங்க வந்து மெச்சூர்டாக இருந்தால் பெரியவங்க மேலே ஒரு கண்ணோ இருந்து காவல் காத்து தான் ஆகணும்.